சூப்பர் ஸ்டாரோட கெரியர்லே மிக பிரம்மாண்டமான தோல்வி படம்னா அது அண்ணாத்த படம் தான். என்னடா இவன் பிரம்மாண்டமானன்னு சொல்றீங்களா? ஏன்னா சிறுத்தை சிவா பிரம்மாண்ட டைரக்டர் தானங்க. கங்குவா படம் எடுத்தார்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படி அவர் எடுத்த படம் அண்ணாத்த. அது ரஜினிக்கு மாபெரும் டிசாஸ்டர் படமா அமைஞ்சது. அதிலிருந்து மீண்டு வரதுங்களையும் எப்பா ரஜினியாலேயே முடியாமல் போச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நெல்சன் இயக்கிய ஜெயிலர் படத்தில் நடித்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம், அப்படி தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை தொடர்ந்து அவர் யாரோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு? ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதை தொடர்ந்து மாரி செல்வராஜ்னு சொல்கிறாங்க, கூடவே நம்ம மணிரத்னம்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் கூட சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே யாரோட இயக்கத்தில் தான் நடிக்க போகிறாரு? அதை அப்படியே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தர்பார் அண்ணாத்த 2 படங்களும் தோல்வி படங்கள். அதை தொடர்ந்து ஜெயிலர் படத்தில் நடித்தார், வேட்டையன் படத்தில் நடித்தார், லால் சலாம் படத்தில் நடித்தார். இதில் ஜெயிலரும் வேட்டையன் படமும் பிளாக் பஸ்டர், லால் சலாம் சறுக்கி போச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படம் எடுக்கிறாங்க. கூலி படத்துலையும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த படத்தை தொடர்ந்து நம்ம சிறுத்தை சிவா மீண்டும் ரஜினிகாந்திடம் ஒரு கமர்ஷியல் கதையை சொல்லியிருக்காராம். கங்குவா என்ற மிக பிரம்மாண்டமான தோல்வி படத்தை எடுத்தவர் நம்ம சிறுத்தை சிவா. ஃபர்ஸ்ட் ரஜினியை முடிச்சு விட்டாரு, அடுத்தது சூர்யாவை முடிச்சு விட்டாரு, நம்ம அஜித்தை முடிட பார்த்தாரு. ஆனால் அஜித்தை மட்டும் அவரால் காலியே செய்ய முடியல. அதுக்கு காரணம் கமர்ஷியலுக்கும் அஜித்துக்கும் ஒத்து போனது தான். அஜித்தோட ரசிகன்ன்றதுனால சிறுத்தை சிவா அஜித்தை மட்டும் பார்த்தீங்கன்னா தூக்கி விடுறாரோ என்னவோ தெரியல. அஜித்தும் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவை காப்பாற்றுறாரு. ஆனால் ரஜினியும் முடிச்சிட்டாரு, சூர்யாவின் நல்லா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ மீண்டும் ரஜினியிடம் ஒரு கதை சொல்லியிருக்காராம். இந்த கதை பக்கா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் கொண்ட படமா என்று சொல்லப்படுது. மேலும் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுத்தை சிவா வேண்டவே வேண்டாம், ரஜினியோட கெரியரை மீண்டும் பின்னோக்கி தள்ளிடுவார், அவர் மட்டும் தயவு செஞ்சு ரஜினியோட சேர வேண்டாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் ரஜினிகாந்திடம் அவர் சொன்ன கதை ரஜினிக்கு மிகவும் பிடிச்சு போயிருக்கான். அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாது. நம்ம சிறுத்தை சிவாவுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம். சிறுத்தை சிவாவால் கண்டிப்பாக கங்குவா 2 எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாருன்னா சிறுத்தை சிவாவை கண்டிப்பாக ரசிகர்கள் விடமாட்டாங்க. அப்படின்றதுனால அவர் அஜித் குமார் கிட்ட சிறுத்தை சிவா கேட்டிருந்தார். ஆனால் அஜித் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் குட் பேட் அக்லியும் அவரோட இயக்கத்தில் மீண்டும் ஒரு படத்துலையும் நடிக்க போகிறதுனால அஜித் அவரை கண்டுக்கவே இல்லை. இப்போ ரஜினி தான் வாய்ப்பு கொடுக்குறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.